அவங்களுக்கு வந்துட்டு மீனாட்சி சுந்தரம் தேவைப்பட்ட அளவுக்கு குழந்தைகள் தேவைப்படல. ஒரு குடும்பமே செதஞ்சிருச்சு. 3 குடும்பம் செஞ்சிருக்கு. மீனாட்சி சுந்தரம், அபிராமி, விஜய் இன்னைக்கு எப்படி நிற்கிறாரு? நிர்கதியாக நிற்கிறாரு. அவங்க அப்பா அம்மா தான் பண்ணல, வேற யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா நெயில் பாலிசி வைப்பாங்களா? அந்த மனசு வருமா? குழந்தை 2 செத்து போச்சு, நம்ம ஜெயிலில் இருக்குமே, நமக்கு நெயில் இப்போ வந்து இதெல்லாம் முக்கியமா? பாலை கொடுத்துருக்காங்க, அவங்க குடிக்கல. அவர் செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் கசப்பாக இருந்திருக்கு, வச்சுட்டு இருக்காரு. அவரு குடிச்சிருந்தா அவங்க கூட மீனாட்சி சுந்தரமா அபிராமியும் கீழே பேசிட்டே வந்தாங்க. வரப்போ மாத்திரை கொடுத்துட்டியா, கணவர் இல்லாதப்போ இது மாதிரி வரதெல்லாம் தப்புமா, இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதே கிடையாது அபிராமின்னு. அவங்க எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, திசை வந்து திருப்புறது எப்படி திருப்புறாங்கன்னா விஜய் மேலே பழிய வச்சாங்க. குற்ற உணர்ச்சி இருந்தது அபிராமி சார்? குற்ற உணர்ச்சி இருந்த மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்க அழுத மாதிரி எனக்கு இல்லை. தமிழ்நாடே வந்து சந்தித்த முதல் வழக்கு இதுவாக தான் சார் இருக்கும், இந்த மாதிரி வழக்கு. வணக்கம். இன்று நம்முடன் பிரியாணி அபிராமி வழக்கில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிரேகா அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு, ஏன் இந்தியாவே உலுக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முதல்ல அந்த வழக்கில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருந்தது முதல்ல இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு இந்த வழக்குக்குள்ளே போகிறப்ப? எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் சார் இருந்தது. எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். ஏன்னா 2 குழந்தைகளை வந்துட்டு இவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்க்குறப்பயே நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஒரு தாய் இப்படி இருப்பாங்களா அப்படின்றது தான் என் மனசில் ஒரு எண்ணோட்டமாக, என் மனசில் அந்த எண்ணங்கள் தான் இருந்தது. ஒரு தாயால் எப்படி இதை பண்ண முடியும்? எந்த தாய் இது மாதிரி பண்ணுவாங்க? நம்ம வாழ்கிறது தமிழ்நாடு தானா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு மனசில் கேள்வி வந்தது சார். பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சா முதல்லையே? சார் ஆமாம், எவிடன்ஸ் சொல்கிறப்பே தெரியுதில்ல சார், எவிடன்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுறப்பே தெரியுதில்ல. நம்ம சாட்சிகள் மூலியமாகவே நம்ம அது நிரூபணமாகுது, அதிலே தெரியுது. இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறப்ப என்ன மாதிரி அவங்க வந்து பதில் சொன்னாங்க? அவங்களுடைய வாதம் என்னவா இருந்தது? அவங்களோட வாதம் மோட்டிவ் கிடையாது, மோட்டிவ் இல்லை, இந்த கேஸில் மோட்டிவ் கிடையாது, நேரடியான சாட்சி கிடையாது அப்படின்னு அவங்க அதை தான் சொன்னாங்க. குழந்தைகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ அந்த டைம் பீயிங்கு, இந்த இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் குழந்தைங்க இப்போ இறந்து, அந்த மாதிரியான வாதங்கள் அவங்க வைத்தாங்க. எனக்கு தேவை என்னென்னா, ஒரு கள்ளக்காதலுக்கு நேரடியாக வந்து யாருமே பார்க்க முடியாது, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான், சூழ்நிலை சாட்சி தான் வந்துட்டு ஒரு மோட்டிவ், சூழ்நிலை சாட்சி 2 இருந்தால் போதும். இங்கே வந்து மோட்டிவும் இருந்தது, சூழ்நிலை சாட்சியும் இருந்தது, நம்மக்கிட்ட மெட்டீரியல் எவிடன்ஸும் எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸும் இருந்தது ப்ரூவ் பண்ணுறது. இதுவே போதுமானது. அது இல்லாமல் 2 பேரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நல்லாவே சொல்லியிருக்காங்க. 2 சாட்சிகள், முக்கியமான மெயின் சாட்சிகள், 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்தை வந்துட்டு காரணம்ன்ற சொல்கிற சாட்சிகள் 2 சாட்சிகள் இருக்காங்க, மெயின் சாட்சிகள். கண்ணால் வந்துட்டு இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறதை பார்த்து சாட்சிகள் வந்து அந்த கீழ் வீட்டில் குடியிருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய எவிடன்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி ஒரு நாள் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டே வந்தாங்க, அவங்க கூட மீனாட்சி சுந்தரமா அபிராமியும் கீழே பேசிகிட்டே வந்தாங்க. வரப்போ இந்த மாதிரி நான் அதான் மாத்திரை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன் அபிராமியா, அந்த மீனாட்சி சுந்தரம் போயிட்ட அப்புறம் நான் கேட்டேன், அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால் மருந்து கொடுத்துட்டியான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு இது சரியாக தெரில, ஏன்னா கணவர் இருக்கும்போது வந்தால் பரவாயில்ல, கணவர் இல்லாதப்போ இது மாதிரி வரதெல்லாம் தப்புமா, இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது அபிராமின்ட்டாங்க. அப்போ இந்த தூக்க மாத்திரை கொடுக்குறது ஒரு பழக்கமாகவே அவங்க வச்சுருந்துருக்காங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுத்து? அப்படி இல்லைங்க, அதில் வந்து ஒரு நஞ்சுத்தன்மை இருக்குது. அது வந்து டாக்டர் எவிடன்ஸ் கிளீனாக சொல்லிட்டாங்க. அதில் சிலது வந்து சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக வேலை செஞ்சு தாமதமாக இதாகும். இப்போது ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து கன்விக்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப நீதிமன்றத்தில் பார்த்தோம், அவங்க அழுதது புலம்புனது எல்லாம் பார்த்தோம். ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கிரைமை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அந்த சார் ஒரு விஷயந்தான் சார், அதாவது இந்த உல்லாச வாழ்க்கை நீங்கள் கேட்குறீங்களா, ஏன் வந்து அவங்களுக்கு இந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியலன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு வந்து தப்பு பண்ண வச்சதே வந்து அந்த தவறான திருமணத்துக்கு மீறிய உறவு. அதான் நான் சொல்கிறேனே, அவங்களுக்கு வந்துட்டு மீனாட்சி சுந்தரம் தேவைப்பட்ட அளவுக்கு குழந்தைகள் தேவைப்படல, கள்ளக்காதலன் தேவைப்பட்ட அளவுக்கு குழந்தைகள் தேவைப்படல. தான் பெத்த குழந்தைய வந்து கள்ளக்காதலுக்காக வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னா இதில் என்ன சார் சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்க போகுது? டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாமே, உங்களுக்கு வேணான்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், கணவர் வேணால் டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம், குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இல்லை குழந்தைய கணவர்கிட்டனாவது விட்டுட்டு போயிருக்கலாம்.
அதையும் பண்ணாமல் அந்த குழந்தைங்களை கொண்டுட்டு போகாமல் நீங்கள் எதுக்கு அதை கொல்லணும்? உங்களுடைய தேவைக்காக அந்த குழந்தைய கொல்றது என்ன, எந்த விதத்தில் நியாயம்? பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குடும்பம் வந்து அபிராமியோட நின்றுதா இல்லையா? அந்த அவங்க கூட நின்னதுனால தான் வந்து அட்வொகேட்ஸ் வந்தாங்க. ஆனால் வந்து இந்த தீர்ப்பப்போ அங்கே யாருமே இல்லை, அவங்க குடும்பமே யாருமே வரல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. சார் நம்ம அவங்க எங்கே இருந்தாங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சாங்க. எவ்வளோ கூட்டங்கள், நிறைய பேர் இருந்தாங்க அங்கே, நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க, அட்வொகேட்ஸ் இருந்தாங்க, மீடியாஸ் இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து யாருக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னு யாருக்கு தெரியும்? நீதிமன்றத்தில் அவங்களுடைய தரப்பு வாதத்தில் ஏதாவது சாட்சியங்களாக யாராவது ஒரு 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 ஆர்கியூமெண்ட்டுக்காகவாவது அவங்க ஃபேமிலியில் யாரையாவது அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு இது பண்ண மாட்டாங்க சார். வாதம்ன்றது அவங்க தான் வாதம் பண்ணணும். யார் எது தரப்பு வக்கீலுங்க இவங்களுடைய இதை வந்துட்டு அவங்க வக்கீல்கிட்ட சொல்லணும். வக்கீல் அதை வந்துட்டு ஆர்கியூமெண்ட்டில் அவங்க ஆர்கியூ பண்ணணும். இருந்தது அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. அவங்க எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, திசை வந்து திருப்புறது எப்படி திருப்புறாங்கன்னா, அவங்க வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் மேலே பழிய வச்சாங்க. விஜய் மேலே விஜய் தான் பண்ணியிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. அவர் வந்து அவருக்கு எந்த தொடர்பும் இருந்த மாதிரி தெரியல. அதை இவங்க தான் ப்ரூவ் பண்ணோம். அவங்களுக்கு காரணமே எதுவும் கிடையாது. இது மாதிரி கள்ள தொடர்பு இந்த மாதிரி வேற எந்த ஒரு காரணமும் அவங்களுக்கு அமையல. குழந்தைகளுடைய மரணத்துக்கு விஜய் காரணம், கணவர் காரணம் அப்படின்ற மாதிரி அபிராமி தரப்புல சொல்றப்ப கூட அது வந்துட்டு ஒரு அந்த காரணத்தை அவங்க தானே ப்ரூவ் பண்ணணும். எந்த சாட்சியமும் கிடையாது, எந்த ஒரு சூழ்நிலையும் அப்படி அமையலையே. இவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை அந்த எல்லாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு 31ஆம் தேதி வந்து அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க வந்துட்டு போகிறாங்க நாகர்கோவில். வண்டி வந்து பார்க் பண்ணிட்டாங்க. 2 வீலர் எல்லாத்துமே கோயம்பேட்டில் பார்க் பண்ணுறாங்க. கோயம்பேட்டில் பார்க் பண்ணிவிட்டு நாகர்கோவில் போகிறாங்க. நாகர்கோவிலுக்கு போய் காருண்யா விடுதியில் தங்கறதுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த மேனேஜர் இல்லை, அந்த விடுதியோட குக்கு மட்டும் தான் இருந்திருக்காங்க. இல்லை மேனேஜர் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. திரும்பி நான் என்ன கேட்குறேன்னா, குழந்தைங்கள ஒரு பச்சை குழந்தைங்கள ஒன்று அப்பா அம்மா கிட்ட விட்டு போயிடணும், இல்லை பக்கத்து வீட்டில் சொல்லியாவது விட்டு போயிடணும், இல்லை வீட்டுக்காரர்கிட்டனா சொல்லி விட்டு போகணும். எதுவுமே இல்லாமல் நாகர்கோவிலுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? ரெண்டாவது வந்து வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. அப்போ வந்து அவர் இல்லையே கூட அந்த குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் எப்படி திசை திருப்பினாலும் திசை திருப்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும், அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சாட்சியாவது இருக்கணும். எதுவுமே கிடையாது. நீதிபதி அவர்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் அது அங்கே நடந்த சம்பவங்கள் மேம். ஏன்னா வந்து ஒரு உணவு இடைவேளைக்கு போனவர் இல்லை இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து தீர்ப்பை வாசிச்சுட்டு தான் போனார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். காந்திவாதத்தை பற்றி பேசுகிறார். என்னென்னா கண்ணுக்கு கண் கைக்கு கை அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் நான் வந்துட்டு இது வந்து மரண தண்டனைக்குள்ளே வரல. அதனால் வந்து அவங்க வந்துட்டு இந்த ரேரஸ்ட் கேஸ் கிடையாது. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து சாகும் வர சிறை, ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ஆயில் கொடுத்துருக்காரு. மரண தண்டனை அளிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உள்ள வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு பண்ணாரா? அதுக்கான ஒரு இது இருக்குது சார், ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரில் வரல. ஆனால் வந்துட்டு மரண தண்டனை கொடுத்துருந்தாலும் அது வந்து ஒரு நாள் வந்துட்டு போயிடும். ஆனால் வாழும் வர சிறைனா இறுதி மூச்சு உள்ள வரை சிறைன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு சிறையிலேயே காலத்தை ஓட்டுறது. அதுதான் சார் இங்கே பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட், சிறப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட். சமூகத்தில் எல்லாருக்குமே ஒரு பயம் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் சார். இதுக்கப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணுவாங்களே நம்ம பண்ணது தவறுன்ட்டு. சாமானியர்களுக்கு ஒரு கேள்வி மேம், ஏன் இவ்வளவு வருஷம் வந்து ஒரு வழக்குக்கு எடுக்குது? 7 வருஷம் 8 வருஷம் சார். அதாவது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்போது நான் வந்து ஒரு சாட்சியை விசாரிக்கிறேன்னா அதே சாட்சியை அவங்க குழு விசாரணை பண்ணணும். அவங்க தரப்பு வக்கீலுங்க பண்ணணும். 2 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், A1 A2, அபிராமி அண்ட் மீனாட்சி சுந்தரம். அவங்களுக்கு தலா ஆளுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் கிராஸ் பண்ணணும், அவங்களுக்கும் அந்த இது கொடுக்கணும். எப்பவுமே சட்டம் வந்து 2 பக்கம் காது கொடுத்து கேட்கும். இவங்க பக்கம் நியாயத்தையும் கேட்கும், இவங்க பக்கம் நியாயத்தை கேட்டு தான் சட்டம் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கும். ஒரு பக்கமே அரசு தரப்பு பக்கமே வந்து முடிவு எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து கொரோனாவில் மாட்டிக்கணும். 2 இயர்ஸ் கொரோனா, எந்த சாட்சியுமே விசாரிக்க முடியல. அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது சார். சிலது வந்துட்டு நம்ம வந்து விவாதம் பண்ணுவோம், அவங்களும் விவாதம் பண்ணணும். அது மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல சார். அவங்க டைம் கேட்பாங்க, எது தரப்பு அதுக்கும் நம்ம கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. உடனே ஒரு ஆளை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வந்துட்டு 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தான் சட்டத்தோட இது. அப்படி இருக்கிறப்போ உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பானது வந்து கொடுக்கணுன்னா ஒருத்தர் மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை வந்துட்டு குற்றவாளியாக நம்ம தண்டனை கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது சார். தப்புன்னு அதை கொடுத்துட முடியாது. இது வந்து சாமானிய மக்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் அபிராமி
அவங்களுக்கான அந்த தண்டனை செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் இருகூரில் தமிழரசி அப்படிங்கிற பெண் தன்னுடைய 4.5 வயது குழந்தையை வந்து கள்ளக்காதலுக்காக கொன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், விவாதமாக்கிட்டே இருக்கும், ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அது நடந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சார் அது பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் விழிப்புணர்வு வரணும்னா தன்னை சுய ஒழுக்கம் இருக்கணும். எப்பவுமே சுயமாக நம்ம ஒழுக்கமாக இருக்கணுன்றது எல்லாருக்குமே ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த தவறுகள்லாம் நடக்காது. எல்லாருக்குமே இதை தவிர இதை தாண்டி இதை ஒரு நாடகம் ஆடிட்டா இது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே கோயம்புத்தூரில் நீங்கள் நடந்ததை பார்த்தீங்களா? அந்த விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தை நல்லா விளையாடினே இருந்தது, திடீர்னு வந்து போச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணி திடீர்னு வந்துட்டு பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு டவுட் வந்து தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது கழுத்தில் ஏதோ ஒரு காயம் இருந்திருக்கு. ஆமாம், அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து அவ்வளோ பதறி அடிச்சுட்டு கொண்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி இந்த அம்மாவே தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. உறவினர்களுக்கு சந்தேகம் வந்து தான் வழக்கு பதிவாயிருக்கு. ஆமாம், அது ட்ராமா. அது சார் ட்ராமா. அந்த ட்ராமா மூலிமா நம்ம நிரபராதின்னு ஆயிடலாம், நம்ம நிரபராதியாகலாம், யார் கேள்வி கேட்க போகிறாங்கன்ற ஒரு இது கூட இருக்கலாம், ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம், அது கூட இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் நாளைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா நாளைக்கு வந்து அபிராமி மாதிரி தான் நம்மளும் உள்ளே போகணுன்ற விழிப்புணர்வும் இல்லாமலும் இருந்திருக்கலாம். இது 2 விதமாக பார்க்கலாம் சார். அதை அபிராமியோட வழக்கை நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க. இந்த வழக்கோட குற்ற உணர்ச்சி இருந்தது அபிராமிக்கு? சார் குற்ற உணர்ச்சி இருந்த மாதிரி எனக்கு தெரியல சார். எனக்கு தெரில. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்க அழுதா மாதிரி எனக்கு இல்லை. நார்மல் பர்சனாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறப்ப அழுதாங்க, அந்த ஆர்கியூமெண்ட் அன்றைக்கி ஒரு நாள் அழுதாங்க. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து பெருசாக ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. அவங்க தரப்பு வாதத்தில் வந்து எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள வந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு ஒரு வாதம் முன் வச்சதாக கேள்விப்பட்டோம். அதனுடைய டீட்டெயில் மேம். எனக்கு வயதான அப்பா அம்மா இருக்குன்னு சொன்னது வந்துட்டு A2, அதாவது இது 2ஆம் குற்றவாளியான மீனாட்சி சுந்தரம் தான் சொன்னார். அபிராமியுடைய இது என்னவா இருந்தது, ரெக்வஸ்ட் என்னவா இருந்தது? நான் தவறு பண்ணல, எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு ஐயாவை கேட்டாங்க. அவ்வளோதான். நான் தவறு பண்ணலன்னா கடைசி வரை நிற்கிறாங்க, ஸ்டாண்டாக தான். எந்த குற்றவாளியும் தான் குற்றம் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க சார். இப்போ இந்த விசாரணை பண்ணி இவ்வளோ சாட்சிகள் மத்தியில் இவங்க உரையாடல்கள்லாம் நாங்கள் சிடியாக இது பண்ணி அது எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக நான் ஃபைல் பண்ணியிருக்கோம், எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது அவங்க எப்பயுமே அப்படி தானே, குற்றம் சாட்டா நான் குற்றவாளி நான் ஒத்துக்க முடியுமா? எப்படி நான் ஒத்துக்க முடியும்? எனக்கு தான் தண்டனை கிடைக்கும். அதனால் எப்படி சார் எந்த குற்றவாளி நான் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துப்பாங்க? ஒரு பெண்ணுடைய தகாத உறவு ஒரு குடும்பத்தையே சதைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அவங்களுடைய தம்பியோட தற்கொலை, அவருக்கு வந்து திருமணம் நிச்சயமாக இருந்தது. இது வந்து நிச்சயம் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பெண் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால மணிகண்டன் அவங்க தம்பி, அபிராமியோட தம்பி தூக்கி இறந்துட்டார், தற்கொலை பண்ணிட்டார். ஒரு குடும்பமே செதஞ்சிருச்சு. ஒரு குடும்பம் மட்டும் இல்லை சார், 2 குடும்பம் செஞ்சிருக்குல்ல. 2 குடும்பம் இல்லை சார், 3 குடும்பம் செஞ்சிருக்கு. மீனாட்சி சுந்தரம், அபிராமி, விஜய் இன்னைக்கு எப்படி நிற்கிறாரு, நிர்கதியாக நிற்கிறாரு. அவங்க அப்பா அம்மா. விஜய் வந்து இது காதல் திருமணம் இல்லையா? ஆமாங்க சார், காதல் பண்ணி தான். விஜயோடைய வீட்டுக்காரங்க யாரும் விஜய்கிட்ட பேச மாட்டாங்க. அதனுடைய டீட்டெயில் என்ன? அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க மனைவியும் அவருக்கும் எந்த சண்டை சச்சரவுமே இருந்ததில்லை, நல்லா போயிட்டு இருந்த குடும்பம். இந்த சமூக வலைதளங்கள்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான், இந்த டிக்டாக் மூலியமாக தான் அறிமுகம் ஆகிறாரு மீனாட்சி சுந்தரம். அது மூலியமாக தான் இவங்க பழக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த பழக்கம் வேறு பழக்கமாக மாறி அது உல்லாச வாழ்க்கைக்கு கொண்டு சென்று அந்த வாழ்க்கை பிடிச்சி போய் குழந்தைங்களே பண்ணுற நிலைமைக்கு இந்த சமூக வலைதளங்கள் இன்றைக்கு அதுக்கு தான் கொண்டு போகுது. மீனாட்சி சுந்தரம் பேர் வந்துட்டு அவங்க வந்து அவங்க போன்ல வந்து வசி புருஷ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. வசீகரன் சொல்லிட்டு வசி புருஷ் அப்படின்ட்டு அவங்க செல்லமா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்களோட போன்ல. ஒட்டுமொத்தமாக அபிராமி வழக்கில் இருந்து நீங்க சமூகத்துக்கு சொல்லக்கூடிய கருத்து நம்ம இது ஒவ்வொரு வழக்கிலையும் நமக்கு ஒரு லைஃப் லெசன் கிடைக்கும், மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு கருத்து இருக்கும், ஒரு பாடம் இருக்கும். அபிராமி வழக்கிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க சார். அது வந்து தாம் பெத்த பிள்ளைகள் தன்னுடைய 10 மாதம் கஷ்டப்பட்டு, அந்த அம்மா கஷ்டப்பட்டு தான் அந்த 2 குழந்தையும் பெற்றிருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஒரு உயிர் போயிட்டு வர விஷயம், மறுஜென்மம் மாதிரி. அது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் பெத்த குழந்தைய கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்குதுன்னா, அந்த உல்லாச வாழ்க்கை பிடிக்குதுன்னா அது தவறு. அதை நீங்கள் நினச்சி பார்க்காம நம்ம குழந்தைங்களுடைய லைஃப்பை நினச்சி பார்க்கணும். இல்லையா உங்களுக்கு அந்த லைஃப் தான் பிடிக்குதா, ஒன்று டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். அந்த குழந்தைங்கள ஒன்று கணவர்கிட்ட விட்டு போயிடணும், இல்லையா நீங்களாவது கூப்பிட்டு போயிட்டு அந்த இப்போ யாரை நீங்கள் வந்துட்டு காதலிக்கிறீங்களோ அவங்க கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம், அவங்க கூட நீங்கள் எந்த வாழ்க்கை வேணாலும் வாழுங்க. நீங்கள் வாழ்கிறவங்க இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு போகாதீங்க. இது வந்து எங்கே போகும்னா உங்கள் வாழ்க்கை மட்டும் கெடுக்காது, இது எல்லாரையும் கெடுக்கும். உங்கள் குடும்பம் பேர் கெடும். உங்களுடைய யார் வந்து இந்த தப்புக்கெல்லாம் பண்ணாமல் தப்பிக்க முடியும், தன் ஒழுக்கம்.
சுய ஒழுக்கம் இருக்கணும், சுய சிந்தனை இருக்கணும், கொஞ்சம் இது சம்மந்தமாக விழிப்புணர்வு கொஞ்சம் இருக்கணும். இது தப்பு பண்ணால் அந்த தண்டனை கிடைக்கும், இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்கவுங்களுக்கு இந்த விழிப்புணர்வும் அந்த சமுதாய பொறுப்புணர்வும் இருந்தால் மட்டும்தான் சார் இந்த தவறுகள் நடக்காது. இது இல்லை நம்மளுக்கு என்ன இது ஒன்றாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சில பேர் நினச்சதுனால தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது. என்ன இப்போ நம்ம 2 பேரும் போயிட்டா என்ன பண்ண போகிறாங்க, இந்த குழந்தைங்க தானே அவரு தான் பார்த்துக்க போகிறாரு, அவங்க யோசிக்கல இந்த பிரச்சனை நம்ம வந்து சிக்குன்றதை அவங்க யோசிக்காமல் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இல்லை இந்த பிரச்சனையோட வீரியத்தை அவங்க புரிஞ்சிக்கலையா? இந்த மாதிரி மாட்டிப்போம், எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம், எவ்வளோ பெரிய ஒரு கொலைபாதகத்தை பண்ணிட்டு எப்படி தமிழ்நாடே வந்து சந்தித்த முதல் வழக்கு இதுவாக தான் சார் இருக்கும். இந்த மாதிரி முதல் வழக்கு இதுவாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கள்ள தொடர்புகளுக்காக நிறைய நடந்தது. இவங்க குழந்தைங்களை பண்ணாங்க. அது மாதிரி நிறைய வழக்குகளில் கணவர் தடுத்தாங்கன்னா கணவர், மாமியார் தடுத்தா மாமியார், அம்மா தடுத்தா அம்மா, அந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்டே இருந்தது. இப்போ விஜய் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா விஜய்க்கு உயிருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்னு உங்கள்கிட்ட கோணம் இருக்கா? இல்லை சார், அவர் வந்து அன்றைக்கி அந்த பாலை கொடுத்துருக்காங்க, அவங்க குடிக்கல. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கசப்பாக இருந்திருக்கு வச்சுட்டு இருக்காரு. அவர் குடிச்சிருந்தா அவருக்கு ஏற்பட்டிருக்குமான்னு, அவருக்கு என்ன விதமான இது கலந்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவர் குடிச்சிருந்தா அவருக்கு எதுனா இருந்தாங்கன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் நம்ம வந்து டாக்டரை கூட்டு அவருக்கு எதுவும் நடந்தால் நம்ம டாக்டர்கிட்ட கூட்டு போய் அதுக்கான முகாந்திரம் இருந்திருக்கானா, அது ஒரு முயற்சி இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக வந்து இந்த குடும்பத்தை காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா வருது. ஆமாம். இந்த கள்ளக்காதல்னால் ஏற்படக்கூடிய உயிர் அச்சுறுத்தல்கள் இது எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணணும்ல நம்ம சட்டத்தின் மூலமாக அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு அலார்மிங் சிச்சுவேஷனில் இருக்கும். நீங்கள் நிறைய பார்க்குறோம், நிறைய இது மாதிரி கொலைகள் நடக்குது. இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சட்ட ரீதியான விழிப்புணர்வு அதிகப்படுத்தணுமோ? எல்லாருக்குமே எதுவுமே இப்போ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சட்டம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அசம்ஷன்ஸ், இந்த சட்டத்தை குறித்து எனக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே தெரியும். இப்போ மீடியாஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமங்கள் தோறும் எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது. இப்போ எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இப்போ யூடியூப்பு, இப்போ உங்களுக்கே தெரியும் சமூக வலைதளங்கள் எவ்வளவோ இருக்குது. அதில் எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வழக்கு குறித்து எல்லாருக்குமே தெரியும். எல்லா கிராமத்தில் இருக்கிற படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இது தப்புன்னு தெரியும். அப்போது இப்போ தப்புன்னு தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணுறாங்கன்னா அப்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த பயம் இல்லை, நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். சுய ஒழுக்கம் இருக்கணும். இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, சுய ஒழுக்கம், நம்மளுக்கு சுய மரியாதை இருக்கணும், சுய ஒழுக்கம் இருக்கணும், ஒரு மனிதாபிமான மனசில் முதல்ல இருக்கணும். அதுவுமே இல்லை. நம்மளுக்கான ஒரு தனி, அதாவது சுயநலம், தம் வாழ்க்கை, தன்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நினைக்காம பொதுநலத்தை யோசிச்சு குடும்பத்தை யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த தவறு நடந்திருக்கா சார். இவங்க அபிராமி வந்து அந்த கோர்ட்டில் ஆஜராக வர்றப்ப கையில் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்லலாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க மக்கள். சிறைக்குள்ளாடி அவ்வளவு சொகுசாவா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில்? சிறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்களா அவங்க மனநிலை இப்படி பெற்ற தாய் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்க முடியும்ட்டு. அப்போ அந்த அவங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்து அந்த கஷ்டம் இல்லையான்னு என்ன கேட்டிங்களே. அப்போ அந்த எந்த ஒரு தாய் வந்து தான் குழந்தைய கொலை பண்ணலன்னா, தான் கொலை பண்ணல வேறு யாரோ கொலை பண்ணியிருந்தாங்கன்னா நெயில் பாலிஷ் வைப்பாங்களா? அந்த மனசு வருமா? குழந்தை 2 சேர்ந்து போச்சு, நம்ம ஜெயிலில் இருக்குமே, நமக்கு நெயில் பண்ண இப்போ வந்து இதெல்லாம் முக்கியமா? கரெக்டு தாங்க. அந்த மாதிரியான ஒரு வேற யாரோ ஒருத்தங்க வந்து உண்டு நம்ம அதில் சிக்கியிருக்கோம்னா அது மாதிரியான எண்ணமே வராதே. உங்களுக்கு ஃபீல் பண்ணால் நம்ம வந்துட்டு எப்படி இருப்போம்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்க? நம்ம அதாவது ஒரு கிட்டத்தட்ட சுத்தமாக நம்ம மனநிலை மாறி நம்மளாவே இருக்க மாட்டோமே. இன்றைக்கி 7 வருஷமாக உள்ளே இருக்காங்க. அந்த 7 வருஷமாக சாப்பிட கூட முடியாது. மனசு ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்களா நீங்கள்? ஒட்டுமொத்தமாக அபிராமியுடைய வழக்கு நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் இதை பற்றி சொல்லணும், சமூகத்துக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த வழக்கை நடத்துகிறப்பவே? அதாவது வந்து இப்போ நம்மளுக்கு கையில் இப்போ கிள்றோம், நம்மளுக்கு வலிக்குது, இதே மாதிரி தானே இன்னொருத்தருக்கு வலிக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கும் அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இல்லைன்னா அந்த தனி ஒழுக்கம், சுய ஒழுக்கம்னு சொல்லுவோம், சுய ஒழுக்கம் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு கௌரவமாக வாழணும், அந்த சொசைட்டியில் ஒரு மரியாதையாக வாழணும், நம்ம குழந்தைங்களை நம்ம நல்லபடியாக வளர்த்து நல்ல ஒரு ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸ்க்கும், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி இருக்கும். இந்த மாதிரி சில பேர் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும் சார் சமுதாயத்தில். இந்த தீர்ப்பு தான் சார் இவங்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி மாதிரி சார். இந்த தீர்ப்பு பயத்தை ஏற்படுத்தும். அந்த பயம் இருக்கணும். அந்த பயத்தை மீறி சில பேர் செயல்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய இது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் இந்த கேஸுக்கு அப்புறம் இந்த தண்டனைக்கு அப்புறம் ஒரு அம்மா இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள். அது கூட அவங்களுக்கு விழிப்புணர்வு இருந்ததா இல்லை அது அவங்களுக்கு தெரிஞ்சுதானே தெரில.
இல்லை ஒருவேளை நம்ம இந்த மாதிரி நாடகம் ஆடினா அந்த குற்றத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாமா, இல்லை வந்து அந்த உல்லாச வாழ்க்கை தான் இதுனா தண்டனைனா பெருசு, நான் தப்புன்னா பெருசு, நம்மளுக்கு உல்லாச வாழ்க்கை தான் பெருசு. அதாவது வந்து நம்மளுக்கு தண்டனையை பற்றி கூட யாரும் யோசிக்கிறது கிடையாது. அந்த தன்னோட சந்தோஷம் அதுதான் அவங்க யோசிச்சதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.